நம்ம இன்றைக்கி பேப்பரில் வந்து ஃப்ளார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. எந்த கலர் சார்ட்னாலும் ஓகே தான். ஸோ அதில் அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிறது மாதிரி ஒரு 4 சர்க்கிள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 சர்க்கிளையும் வாட்டர் கலரை யூஸ் பண்ணி டபுள் சைடும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பரில் டபுள் சைடும் கலர் பண்ணி எடுத்துக்கணும் 4 இதுலேயும். அதுக்கப்புறமா இந்த பீஸை எப்படி ஃபோல்டு பண்ணணும்னா, இந்த சென்டரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டு, ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஷீட்டுனாலையும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த 4 பீஸையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சென்டரில் ஒரு பின் அடிச்சுக்கணும், ஸ்டாப்லர் பின். பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் ஸ்டாப்லர் பின் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டாப்லர் பின் அடித்த இந்த எட்ஜையும் கம் போட்டு ஒட்டிக்கணும். அப்புறமா ஒவ்வொரு எட்ஜையும் கொஞ்சமாக கம் போட்டு அந்த மேலே மட்டும் இப்படி ஒட்டிகிட்டு வரணும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். திரும்ப இந்த பார்டரில் நம்ம இன்னொரு கலர் கொடுக்க போகிறோம். நான் இப்போ க்ரீன் தான் கொடுக்க போகிறேன். இந்த பார்டரில் இப்படி கொடுக்கணும், உள்பக்கமாக. அதாவது இந்த பார்டரில் உள்பக்கமாக இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ள நான் திரும்ப ஒரு எல்லோ கலர் பார்டரும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா இதுக்கு கீழே ஒரு பேப்பரை திரித்து ஒரு இது ஃப்ளாரோட காம்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் வந்து கலர் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளாரில். நான் இதை வந்து செஞ்சு எங்கள் வீட்டு சாமிக்கு வந்துட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், க்ரியேட்டிவாக இருக்கும். பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.